ஹாய் ஆல், நான் மில்லட்ஸ் தோசை செஞ்சுருக்கேன். மில்லட்ஸ் வச்சு அதனோட என்னோடய ரேஷியோ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு 1 கப் கருப்பு கவுனி அரிசி சேர்த்துருக்கேன். நான் கரண்டி வச்சு எடுக்கிறேன் 1 கப் அளவு. நீங்கள் உங்களோட ரேஷியோவில் வச்சுக்கோங்க. 1 கப் சிவப்பரிசி, 1 கப் வரகு, பனிவரகு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வரகு இருந்தாலும் சேர்க்கலாம். 1 கப் சாமை, அதே மாதிரி 1 கப் திணை சேர்த்துருக்கேன். 1 கப் குதிரைவாளி சேர்த்துருக்கேன். நான் 3க்கு 1ன்ற ரேஷியோவில் உளுந்து சேர்ப்பேன். நான் இப்போ 6 ஐட்டம் சேர்த்துருக்கேன். கருப்பு கவுனி அரிசி, ரெட் ரைஸு, குதிரைவாளி, சாமை, அப்புறம் திணை, அதுக்கப்புறம் பனிவரகு 6 சேர்த்துருக்கேன். அதுக்கு நான் 2 கப் உளுந்து சேர்க்குறேன். அது கூட கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அது ரெட் ரைஸ்லாம் கொஞ்சம் ஊறத்துக்கு டைம் ஆகும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஊறினாலும் தப்பில்லை. நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறேன். நான் கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன்றதுனால நான் மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் ரேஷியோ அதிகமாக எடுத்திங்கன்னா கிரைண்டர்லேயும் யூஸ் பண்ணலாம். அது இன்னும் நல்லாவும் வரும். நல்லா ஊறி வந்த பிறகு அரைச்சி எடுத்து நான் 7லேருந்து 8 மணி நேரம் புளிக்க வச்சுருக்கேன். இட்லி, தோசை, குழிப்பணியாரம் எது வேணாலும் செய்யலாம். ரொம்ப நல்லா வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான தோசை சாப்பிட்லாம். ஹாப்பி குக்கிங்.